எல்சடாய் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை, அவர் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையே இல்லை. அல்லேலூயா. செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அல்லேலூயா. தன்னிறைவை பெற்ற ஒரு தெய்வம். அல்லேலூயா. உன்கிட்ட இது இருந்தா அது இருந்தா அப்படின்னு இல்லை. அவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சார். நான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன், நானே அதை செய்வேன். அல்லேலூயா. யார் உதவியும் அதுக்கு தேவையே இல்லை. நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன், அதை நானே செய்து முடிப்பேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான ஒரு தேவன். ஆமென். வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினவர். அவர் எல் ஷடாய். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வேத வாசிக்கணும். நம்ம தேவன் யாருன்னு தெரியாம சாமி கும்பிட்டு போற மாதிரி வந்துட்டு போகக்கூடாது. நாம் தேவன் யாருன்னு தெரியணும். அவர் என்னை எதுக்கு அழைத்தார்னு தெரியணும். அவர் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார்னு தெரியணும். அல்லேலூயா. எல் ஷடாய் தேவன். அல்லேலூயா. நேரமானபடியினால நான் வார்த்தைக்குள்ள கடந்து செல்றேன். ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்னு சொல்லி? ஆபிரகாமை அழைத்தார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கை அழைத்தார், உன் சித்தனெல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க, உனக்கு ரெகோபாத். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை அழைத்தார், உன் பேரு இனிமே, நேற்று சொன்னேன், யாக்கோபுங்கிற பேருக்கு அர்த்தம் நம்ம நினைச்சிட்டு இருந்த எத்தன். ஆனா வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார். யாக்கோபுன்னு சொன்னா எவன்டையாவது அடிமையா இருக்கிறவன், யாராவது எனக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி வாழ்நாள் மூலமா அடுத்தவனே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். 20 வருஷம் மாமனார் வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவன். அல்லேலூயா. 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருந்தவன். அவனை தான் ஆண்டவர் அழைத்து சொல்றார், இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல். நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல்னு சொன்னா கர்த்தருடைய பிரின்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய பிரபு. அல்லேலூயா. இனி நீ அடிமை இல்லை, நீ ஆளுகை செய்ய போற. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? அப்படி இல்லை, நீ ஆளுகை செய்ய போற. உங்ககிட்ட வந்து அநேகர் உதவி பெற போவாங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு யாரையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக தான் உங்களை அழைத்தார். நம்முடைய அழைத்ததுடைய நோக்கம் பேதுருவில சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். நேற்று ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதினாரும், ராத்திரி எனக்கு அதை அனுப்பிச்சாரு. நான் இருந்ததும் இருப்பதும் பெரிய வித்தியாசம். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், ஒரு பெரிய வித்தியாசம். ஆனா அது உண்மை. அது சர்வ வல்லவரால் ஆயிடுச்சு. எல் ஷடாய் தேவன் என் கூட இருந்து நடத்தினபடினால ஆயிடுச்சு. ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில இருந்த நிலைமையிலேயே இருந்துட்டு இருக்க கூடாது. சபைக்கு வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் பழகி பெருக பண்ணுகிற தேவன், எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்காக தான் சபைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் பழகி பெருக பண்ணுவார். எப்படி தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களுக்கு எது தேவையில்லை, உங்களுக்கு எது தேவை, வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு எது தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99வது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயசுல ஆபிரகாமுக்கு பார்த்து சொல்றாரு? 99 வயசுல சொல்றார். சொல்லிட்டு பின்னால அவர் சொல்லும்போது சொல்றார், நான் என்ன பண்ண போறேன்,
உன் சந்ததியை என்ன பண்ண போறேன்? பழுகி பெருக பண்ண போறேன். கடற்கரை மலர்த்தனையாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியில இருந்து ராஜாக்கள் பிறப்பாங்க, ஒரு பெரிய பிரபுக்கள் பிறப்பாங்க, பெரிய பெரிய ஜாதிகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு வயசு என்ன? 99. எத்தனை பிள்ளை இருந்துச்சு? ஒரு பிள்ளையும் இல்லை. அதுதான் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பான் அந்த நேரத்துல? நம்ம நினைக்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பான். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்க சொல்றீங்க, என் சரீரம் எப்படி இருக்குது? ஆமா, என் மனைவியுடைய சரீரம் எப்படி இருக்குது? கற்பெல்லாம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் உதவி எனக்கு தேவையில்லைப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் தேவையே இல்லை. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை பழுகி பெருக பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். உன் சரீரத்துல பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னை பழுகி பெருக பண்ண முடியும். ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம நினைக்கிறது, நம்ம வயசாகிட்டே போகுது, இனி என்ன செய்ய போறோம், இனி என்ன நடக்க போகுது, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை இப்படி பண்ணுவேன், இந்த காரியங்களெல்லாம் நான் இப்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓம் பலன் எனக்கு தேவையில்லை, உன் சரீர பலன் எனக்கு தேவையில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் உதவி எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி இருக்குது, ஹார்மோன் ப்ராப்ளம் இப்படி இருக்குது, இன்சுலின் ப்ராப்ளம் இப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். எப்படி இருந்துட்டு போட்டோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இதெல்லாம் தடையா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பவுல்கிட்ட தான் சொன்னார், உன் உருவம் எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, நான் உன்னை பயன்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்? அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டே இரு, அவ்வளவுதான். அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு. அவர் உன்னை எங்க வச்சிருக்கிறாங்க, உண்மையா இரு, அவருக்கு உண்மையா இரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்க உதவி அவருக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய பேரு ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு உதவி பண்றேன், நான் இதை செய்யற ஆண்டவரை, நீர் என்ன பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க. நான் அதை பண்றேன் ஆண்டவரை, நான் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமா இருக்கிறேன், நோக்கமா இருக்கிறேன். உன் குடும்பத்தை பெருக பண்ண நான் திட்டமா இருக்கிறேன், நோக்கமா இருக்கிறேன். அதுக்கு என்ன தேவையில்லை, உன் உதவி தேவையில்லை. நீ என் கூட ஒத்துழைக்கணும், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன் சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம், என் பிள்ளைய அப்படி படிக்க வச்சுட்டேன்னா, என் குடும்பத்துல அப்படி பண்ணிட்டோம்னா, அதெல்லாம் தேவையே இல்லை. எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். குப்பையில இருக்கிறவனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பிரபுக்களோடு கூட வைப்பார். குப்பையில இருக்கிறவனுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? வேணா குப்பையை வேணா கிண்டிக்கிட்டு இருப்பான். அவனை கூட என்னால ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்றார். ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னையும் உன் குடும்பத்தையும் பழகி பெருக எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார். வயசாயிட்டு 90 வயசாயிட்டு 99 வயசாயிட்டு கவலைப்படாது. நான் உன்னை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்குன்னு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்குன்னு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அதை நான் செய்வதற்கு உன் உதவி எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா,
ஆமா, முதல்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என் உதவி அவருக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், தன்னிறைவு பெற்ற தேவன். அவரால் எதையுமே செய்ய முடியும். ரெண்டாவது பாருங்க, வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:3. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னை ஆசீர்வதித்து நீ ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்கிறதுமான போதும். எனக்கு நீங்க இப்ப எல்லாரும் பைபிளை வச்சுட்டு என்ன பாருங்க, இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு சொன்னா, ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு சொல்றார், நீ உங்க அண்ணனை ஏமாத்திட்ட, உங்க அண்ணன் என்ன பண்ண போறான், உன்னை கொலை பண்ண போறான். அதனால நீ என்ன பண்ணு, இங்க இருக்காத, உங்க மாமா வீட்டுக்கு போ. பாதான் ஆறாமல இருக்கிற உங்க மாமா வீட்டுக்கு போ. கவனிக்கிறீங்களா? உங்க பாதான் ஆறாமல இருக்கிற உங்க மாமா வீட்டுக்கு போ. அங்க போய் நீ கல்யாணம் முடிச்சிட்டு நல்ல ஆசீர்வாதமா இருந்துட்டு வா. நீ போ. கர்த்தர் என்ன பண்ண போறாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பழகி பெருக பண்ணி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இந்த தேசத்துல உன்னை மறுபடியும் கொண்டு வந்த உனக்கும் உன் சந்ததியும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். போனி சொல்லும்போது அந்த நாட்கள்ல வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஈசாக்குடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு இருக்கிற மதிப்பின்படி 200 கோடி ரூபாய்க்குடைய சொத்து உள்ளவன். ஆனா யாக்கோபை அனுப்பும் போது அவன் ₹1 கொடுக்கல. வேதம் அப்படிதான் சொல்லுது. யாக்கோபு எப்படி போனானா, வெறும் கையும் ஒரு கோலுமா தான் போனான், ₹1 இல்லை. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ போ, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் தந்து நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அநேக நேரம் நினைக்கிற காரியம் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தா, இல்ல என்கிட்ட ஒரு ₹1,00,000 இருந்தா நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி எப்படியாவது மேல வந்துருவேன்னு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை பண்ணிடுவேன்னு. எனக்கு ஒரு பணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்து முடிச்சிடுவேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அநேகர் அதுக்காக கடன் வாங்கிட்டும் இருக்கிறோம் இல்லையா? அநேகர் அதே கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பண உதவி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க உதவியும் தேவையில்லை, பண உதவியும் அவருக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்குன்னு சொன்னார். பிரதர், நீங்க நினைக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குன்னு சொன்னா சர்வ வல்லமனுடைய துணை தான் உனக்கு தேவை. சர்வ வல்லமனுடைய ஆசீர்வாதம் தான் தேவை, பணம் தேவையில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தருவார். நம்ம நிறைய நேரத்துல எங்கிட்ட மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா, எங்கிட்ட மட்டும் சில பிள்ளைகள் கூட சொல்றாங்க, உங்க வீட்டுல வந்து பிறந்தேன் பாரு, இல்ல சில வாலிப பிள்ளைகள் கூட பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, உங்க வீட்டுல வந்து பிறந்தேன் பாரு, நீ எனக்கு அதை தர மாட்டேங்க, இதை தர மாட்டேங்க. ஸ்தோத்திரம். பணம் இல்லை, கர்த்தர் உன் கூட சர்வ வல்லமை உள்ளவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், சில காரியங்கள் சொல்றேன். எது தேவையில்லை, உன் உதவி தேவையில்லை, உன் பணம் தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 35:11 8வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வேகமா வாசிங்க. ரெபெக்காளின் ஆதியாகிய தெபோராள் மரித்து ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசிமா.
Praise the Lord. ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க. யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு திரும்ப கானான் தேசத்துக்கு வரான். கானான் தேசத்துக்குள்ள இன்னும் போகல. கர்த்தரை சந்திக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லும்போது இந்த அடிமைத்தனத்தை மாற்றி நீ என்னோடு கூட ஆளுகை செய்கிறவன்னு சொல்லி இஸ்ரவேலுங்கிற பெயரை கொடுக்கும்போது இப்போ அவன் பார்க்குறான், நாளைக்கு எங்கே போகிறான்? கானான் தேசத்துக்குள்ளே போகிறான். கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவன் பார்க்குறான், கடைசி 8வது வசனத்தில் வாசித்தோம், ரெபேக்காளுடைய தாதி தெபொராலும் மரித்து விட்டார். தெபொராலும் மரித்து அவன் அந்த ஊருக்குள்ளே போகிறான். 20 வருஷம் கழிச்சு, என்ன கவனிங்க, 20 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்குள்ளே போகிறான். அவனை நேசித்த அவங்க அம்மா யாரு? ரெபேக்காள் இறந்துட்டார். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சாபம் என் மேல வந்தாலும் பரவாயில்ல மகளே, நீ ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி வளர்த்த அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க தகப்பன் இறந்துட்டாரு. அவளை வளர்த்து வந்த அந்த தாதி, அந்த வளர்ப்பு தாய் தெபோராள், அவளும் இறந்துட்டார். இப்போ எப்படி இருக்குது அந்த ஊரு? அல்லோன் பாகுத் அப்படின்னு சொன்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கம். அந்த ஊருக்குள்ள போனா அவனுக்கு யாருமே தெரியாது. ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். யார தெரியும் சொல்லுங்க பாப்போம்? யார தெரியும் அந்த ஊருக்குள்ள போனா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவனுக்கு தெரிஞ்ச ஆள் அங்க யாருமா இருந்தா? யாரா சொன்னீங்களே கரெக்டா? ஏசா இருந்தான். அந்த ஏசா என்ன நினைச்சிட்டு இருந்தான்? இவன் எப்படா வருவான், போட்டு தள்ளிடலான்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த பாருங்க, வேற யாருமே அவனுக்கு உதவி செய்ய அந்த ஊர்ல இல்லை. ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறான். அவனும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? உள்ள வந்தானா அவனை போட்டு தள்ளு. இப்பதான் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னை பழகி பெருக பண்ணுவேன், ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், யாராவது ஆட்கள் இருக்காங்களா? என் சொந்தக்காரங்க அவ்வளவு பிறந்து இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வசதியா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் உதவி எனக்கு தேவையில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு பணம் எனக்கு தேவையில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எந்த மனுஷனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் அவனை முதல்லயே யாக்கோபுங்கிற பேரை, அடிமை குதிங்கால பிடிச்சிட்டு அலையிற நிலைமை, அடிமைத்தனத்தை பார்த்துட்டு இருந்த நிலைமை, மனுஷன் உதவி செய்வானா, எந்த மனுஷனாவது எனக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி படைச்சிருக்க நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை, எந்த மனுஷனுடைய உதவி தேவையில்லை. எல் ஷடாய் உங்களுக்கு துணையாக இருப்பார். எல் ஷடாய் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. மனுஷனுடைய உதவியில, மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்றவர் அவர். அல்லேலூயா. இது இந்த பிரசங்க நான் அனுபவித்து என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களையும் சொல்லிட்டே வருவேன். ஸ்தோத்திரம். மாங்காடுக்கு நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது ஒருத்தரையும் தெரியாது. ஆனா எங்களுக்கு விரோதமா இருந்தவங்க அன்னைக்கு எங்கேயோ இருந்து வந்து இந்த ஊழியம் செய்யறாங்க. ஒரு முறை நான் நினைக்கிறேன், நான் கேட்க நேரில் சிஸ்டர் மேரிக்கோ சிஸ்டர் பிரதர் ரங்கநாதனுக்கோ சொந்தக்காரங்க ஒரு சிஸ்டர் வருவாங்க. ஒரு பொண்ணு மட்டும், அந்த பிள்ளை மட்டும் ரசிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை மட்டும் வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ரொம்ப வாங்கியாக வந்துச்சு. என்ன சொன்னான்னா, சண்டே ஸ்கூல் எங்கள் வீட்டில் ஆரம்பிக்கலாம் பாஸ்டர் அப்படின்னா. கேட்க நேரில் ஒரு நாள் தான் போனோம் அந்த வீட்டுக்கு. நாங்கள் ஒரு ஹவுஸ் விசிட் மாதிரி தான் போனோம் ஒழியோ சண்டே ஸ்கூலில் அந்த பிள்ளை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போனோம். அவ்வளோதான். அங்கே எத்தனை பாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? அத்தனை பாஸ்டரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நான் அங்கே போகல, அந்த பாப்பாவும் வரல. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படிதான் நாங்கள் ஒரு மனிதன் உதவியும் இல்லை, ஒரு எங்களுக்கு உதவின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படிதான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஆனா அவருடைய திட்டம் சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்கள் மூலமா இந்த ஊர்ல எதையோ ஒண்ணு செய்ய தீர்மானித்து அழைத்து கொண்டு வந்த தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல,
அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க, வெளியிலும் இருக்கிறாங்க. அந்த தாவீது சொல்றான் பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, செயல்ல ஒன்று செய்யறாங்க. அவன் எப்பொழுது என்னைக்கு போறாரோ தெரியல. ஸ்தோத்திரம். என்னை பகைக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். ஆனால் அவன் என்ன சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல் ஷடாய் என்னை கேட்கிறார். அதனால நான் எப்படி இருக்கிறேன், பகைக்கிறவங்க மத்தியில இருந்தாலும் சரி, பின்னால சொல்றவங்க மத்தியில இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கிறேன். நீங்க வீட்டுல போய் அந்த வசனத்துல படிச்சு பாருங்க, சங்கீதம் 3ல எனக்கு அவர் செவி கொடுத்துட்டார், எல் ஷடாய் என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால நான் என்ன பண்றேன், நான் படுத்து நித்திரை செய்தேன். அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படல, இவங்க சொல்றதையும் பற்றியும் கவலைப்படல, அவளுங்க சொல்றதை பற்றி, உன்னை பற்றி நிறைய பேருக்கு அவமானமா சொல்லலாம். நீ சபிக்கப்பட்டவள் நீ சொல்லலாம், நீ சாபத்தீடானவள் நீ சொல்லலாம், உன் வாழ்க்கை எப்படிதான் இருக்க போது நீ சொல்லலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, எல் ஷடாய் உன் கூட இருக்கிறார். உனக்கு மனுஷன் உதவி தேவையே இல்லை. நீ நம்பி இருக்கிற எல்லாருமே மாறி போகலாம், ஒரு மனுஷனுடைய உதவி உனக்கு தேவையில்லை. எல் ஷடாய் உனக்கு துணையா இருப்பார். உன்னை ஆசீர்வதித்து பலிகை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மாற்றம் நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வர, உன் உதவி தேவையில்லை, உன் பணம் தேவையில்லை, மனுஷன் உதவி உனக்கு தேவையில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் நிச்சயமா உன்னை பழகி பெருக பண்ணுவேன். நான் வாசிக்குமா? ம் 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 அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக, இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. என்ன கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்றேன், என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. யோசேப்பு எகிப்து தேசத்துல இருக்கிறான். உலகமே அவனிடத்துல தான் போய் உதவி கேட்டுட்டு இருக்குது. இப்போ முதல்ல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறான். பென்யமீனை மட்டும் அனுப்பல. ஏன்னா யோசேப்பு இழந்து போயிட்டேன், பென்யமீனை எப்படியா ஆயிடக்கூடாதுன்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டான். மற்ற பிள்ளைகளை அனுப்புகிறான். 10 பேர் போகிறாங்க, போய் உணவெல்லாம் வாங்குறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ சொல்லிடுறாங்க, எங்கள் அப்பா இப்படி, எனக்கு இன்னொரு தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திரும்ப போகும்போது அவங்களோட உணவுக்குள்ளேயே அவங்க கொடுத்த பணத்தையும் கட்டி போட்டுட்டு திரும்ப அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து யோசேப்பு கேட்குறான், நீங்கள் வேவுக்காரர், நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தீங்க, நீங்கள் உணவு வாங்க வரல, அதனால தான் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா கானான் தேசத்தில் இருக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த தம்பியை கொண்டு வந்தால் தான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிமியோனை சிறைச்சாலையில் போட்டுறாங்க. மீதி பேர் உணவு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கொண்டு வந்த உடனே யாக்கோபுக்கு தாங்க முடியல. ஏற்கனவே ஒரு பையனை எழுதிட்டேன், இப்பவும் ஒரு பையனை எழுதிட்டேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுன்னா உணவும் போயிட்டு எல்லாம் பஞ்சம். இப்போ மறுபடியும் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது ரூபன் சொல்கிறான், இல்லை நாங்கள் போனால் பென்யமீனு கூட போனால் தான் உண்டு, இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் அவன் சொல்கிறான், சரி நம்ம பட்டினியாக இருந்து சாகிறத விட நீங்கள் கூட்டிட்டு போங்க. என்ன பண்ணுவார், அந்த மனிதன் அங்கே இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் சிமியோனையும் பென்யமீனையும் உங்களுடைய அனுப்பும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ அங்க ராஜாவா இருக்கிறான், அங்க அந்நிய தேசத்துல சிறைச்சாலைக்குள்ள ஒரு சகோதரன் இருக்கிறான். அவனை விடுவிக்கிறதுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த ராஜாவுடைய கண்களிலே உங்களுக்கு
இரக்கம் கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. கவர்மெண்ட் உதவி உங்களுக்கு தேவையில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப சத்தமே இல்லை. ஒரு எம்எல்ஏ உதவி உங்களுக்கு தேவையில்லை. அரசாங்க அதிகாரிகளுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. எம்பிக்களுடைய உதவி உங்களுக்கு தேவையே இல்லை. அவனை பிடிச்சா இப்படி பிடிச்சா அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனை படிங்க. எல்ஷடாய் உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அரசாங்க உதவி எல்லாம் தேவையே இல்லை. எதுவுமே இல்லாம உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சா நடக்குமா, இவனை பிடிச்சா நடக்கும், ஒருத்தனையும் பிடிக்க வேண்டாம். எல்ஷடாய் பிடிங்க. எல்ஷடாய் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் சமூகத்தில் உங்களுக்கு, ஆமா, நீங்க எல்ஷடாயோடு கூட அங்க போய் நின்னா அவர் சமூகத்துல உங்களுக்கு இரக்கம் தன்னாலே கிடைக்கும். தன்னாலே கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னொன்று வாசிங்க. 48ஆம் அதிகாரம் 4வது வசனமா வாசிங்க. 48 ஆதியாகமம் 48 வாசிக்கணும். ஸ்தோத்திரம். 14 வருஷமா மனம் பெரிய அந்த வருஷம். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். யாக்கோபு பாருங்க, ஒரு பெரிய லிஸ்டையே சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானுமாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நல்லா கவனிங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், யாக்கோபும் அங்க போயிட்டான். அப்போ ஒரு நாள் யோசேப்பு என்ன பண்றான், தன்னோட 2 பிள்ளைகளையும் யாக்கோபுல கொண்டு வந்து ஆசீர்வதிக்க முடியாம கொண்டு வரலாம். ஒருத்தன் பேர் என்னது? மனாசே, எப்ராயிம். மனாசே மூத்தவன், எப்ராயிம் இளையவன். 2 பேரையும் கொண்டு வந்து யோசேப்பு என்ன பண்றான், தன் தகப்பனுடைய வலது கை பக்கத்துல மனாசை மூத்தவனை நிற்பாட்டுறான். நல்லா கவனிங்க. இடது கை பக்கத்துல இளையவன் யாரு? எப்ராயிமை நிற்பாட்டுறான். யாக்கோபு என்ன பண்றான், தன்னுடைய கையை இப்படி மாத்திடுறான். இப்படி மாத்தி வலது கையை யார் மேல வைக்கிறான்? எப்ராயிம் மேல. இடது கையை யார் மேல வைக்கிறான்? ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், நான் உன் முகத்தையே காண்பேன்னு நினைக்கல, இன்னைக்கு உன் பிள்ளைகளுடைய முகத்தை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? இளையவன் மூத்தவனை விட மேலாய் வருவான். அல்லேலூயா. ஏன்னா காண்டோடைய திட்டம் அது. அந்த திட்டத்தை தான் சொல்றான். எப்ராயிமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூத்தவன் தான் யூதர் குலத்துல எதற்கு பாத்திரமானவன்? சேஷ்ட புத்திரத்துக்கு பாத்திரமானவன். 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு. ஆனா யோசேப்பு உடனே தடுக்கிறான். இல்லப்பா, உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க, இவன் தான் மூத்த பையன், இவன் தான் இளைய பையங்கிறது. ஆனா யோசேப்பு சொல்றான், இல்ல, மூத்தவனும் பெரிய ஜாதியாகும், அவனை விட இவன் பெரியவனாய் மாறுவான். அல்லேலூயா. ஆமென். இது எதை காமிக்குதுன்னா, ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பாரம்பரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இருந்தாதான் அப்படி நடக்கும், அப்படி இருந்தாதான் இப்படி நடக்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஒல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்.
என் ஆபீஸ்ல நான் ப்ரொமோஷனுக்காக இருக்கிறேன், எனக்கு முன்னால 4 பேர் இருக்கிறாங்க, இவங்களை தாண்டி எனக்கு எப்போ ப்ரொமோஷன்? எல்ஷடாய் தேவன் உன் கூட இருந்தா அந்த 4 பேரையும் ஓவர்லுக் பண்ணி உனக்கு ப்ரொமோஷன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை படிச்சாதான் இப்படி ஆக முடியும், அதை படிச்சாதான் இப்படி ஆக முடியும் எல்லாம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. இதை சொல்லும் போது நான் சொல்றேன், ஜெய்சன் படிச்சது என்னது எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஆனா இன்னைக்கு அந்த அயர்லாண்டில் உள்ள எல்லா விப்ரோ ப்ராஜெக்டுக்கும், விப்ரோனா ஒரு பெரிய ஐடி கம்பெனி, எல்லா விப்ரோ ப்ராஜெக்டுக்கும் இவர் தான் ஹெட் ஆஃப் த மேனேஜர். ஸ்தோத்திரம். படித்தது ஒன்று, இருக்கிறது ஒன்று. அல்லேலூயா. கர்த்தர் எப்படியோ எதையும் செய்ய வல்லம் உள்ளவர். அந்த எல்ஷடாய்க்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, என் பிள்ளை இதை படித்தா இப்படி ஆயிடுவான், அதை படித்தா இப்படி ஆயிடுவான், இதுன்னா அப்படி ஆயிடுவாங்க, அப்படி இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாதவிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எதுவும் வச்சுதான் பண்ணணும் இல்லை, எல்லாவற்றையும் அவரால் என்ன சொல்ல முடியும், உருவாக்க முடியும். ஒன்றும் இல்லாதிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சரி பாஸ்டர், இது கடைசியை சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எதை வச்சுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்? எது இருந்தா நான் பழுகி பெருகுவேன்? எது இருந்தா கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னையும் குடும்பத்தையும் பழுகி பெருக பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பணம் தேவையில்லை, உங்க உதவி அவருக்கு தேவையில்லை, உங்களுக்கு மனுஷன் உதவி தேவையில்லை, உங்களுக்கு அரசாங்க உதவி தேவையில்லை, எம்எல்ஏ எம்பி உதவி தேவையில்லை, உங்களுக்கு சட்டம் திட்டம்லாம் இப்படி இருந்தாதான் உதவி பண்ணணும், அதுவும் தேவையில்லை. எது தேவை? வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. வந்தது, ஆலயம் மேகத்தினால நிரம்பி இருந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பி இருந்தது. ஆமென். சர்வ வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. சர்வ வல்லவர் பேசுகிற சத்தம். அல்லேலூயா. ஆமா, சபைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பாஸ்டர் ஒன்று கப்ஸ் அடிச்சிட்டு இல்லை, பாஸ்டர் ஏதோ கொஞ்சம் நேரம் உங்களை உட்கார வைக்கிறதுக்காக பேசலை. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் வந்து கேட்குறீங்க. வேதம் சொல்லுது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது மட்டும் இருந்தா போதும் சிஸ்டர். அந்த காது எதை கேட்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க குடும்பம் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பிள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுக்கு உங்க உதவி அவருக்கு தேவையில்லை, உங்க பணம் அவருக்கு தேவையில்லை, உங்க ஆள் பலம் உங்களுக்கு அவருக்கு தேவையில்லை, அரசாங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவையில்லை, சட்ட திட்டங்கள் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்ற இந்த வார்த்தை மாத்திரம் உங்க கூட இருந்தா போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை மாத்திரம் கை கொள்கிறவர்களா நீங்க இருந்தா போதும். சங்கீத பகுதியிலையும் நம்ம இன்னைக்கு அதைத்தான் வாசித்தோம். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எதுக்கு கானான் தேசத்துல கொண்டு வந்து வச்சாரா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கவும் கை கொள்ளவும். அல்லேலூயா. சபைக்கு வரும்போதே நீங்க ஒரு வாஞ்சியோடு வரணும். கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும், அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு கூட ஒவ்வொரு முறையும் நீங்க வந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க நடந்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும்
பழகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க கையில் பிரயாசத்துல நீங்க சாப்பிடுகிற அந்த பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆமென், பஞ்ச காலத்திலையும் உங்க ஆத்துமாவை கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். நீங்க நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போல இருப்பீங்க. எனக்கு அப்படி இருக்கு, பஞ்சமா இருக்குது, கொரோனாவா இருக்குது, இல்லைன்னா வியாதியா இருக்குது, எந்த காரியமா இருந்தாலும் சரி அந்த சூழலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் முக்கியமா கொடுக்குறீங்க. இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் தான் தூக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியல. உங்க வீட்டில் இந்த வசனத்தை நாங்கள் சொல்றோம், அதையாவது கேட்டு அறியலாமே. இந்த வசனம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, நீயும் உன் வீட்டாரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு. நல்லா இருக்கணுமா? அவன் நேற்று இந்த வாரம் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? பாஸ்டர் செல்லதுரை உருப்படாம போறதுக்கு நிறைய வழி இருக்கு. அது வெளியே இருக்கிறது. நீ சபைக்குள்ள வந்து உருப்படணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் பெருகும். ஆமென். நீ நன்மையினால திருப்தி ஆவாய். அல்லேலூயா. எப்போ இந்த கேட்கிற இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை மாறினா போதும். வேற ஒண்ணு வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானிச்சீங்கன்னா எல்ஷடாய் தேவன் உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிச்சயமாய் பழகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! ஒண்ணுமே இல்லை, எங்கேயும் இருளாதான் இருந்துச்சு. தேவன் சொன்னார், உண்டா கடவுள் சொல்லி உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. நேற்று கூட சொன்னேன், கடைசியா மச்சங்களை பார்த்து, பூமியின் சமுத்திர மச்சங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பழகி பெருகுங்கள்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் தான் மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்து நீங்களும் பழகி பெருகுங்கன்னு சொன்னார். மனுஷனுடைய உணவுக்காக எதை படைச்சாரு? மச்சங்களை படைச்சார். இன்னைக்கு வரைக்கும் மச்சங்களை ஒரு நாளைக்கு 18,000 கோடி மீனை பிடிக்கிறாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் கடல் மச்சங்கள் குறைஞ்சு போகவே இல்லை, பழகி பெருகிட்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு மனுஷனை படைக்க போற, இந்த மீனை சாப்பிட்றதுக்காக அவன் படைப்பான், அவன் உன்னை அழிக்க வருவான், உனக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் வரலாம். ஆனா நீ பழகி பெறுவாய், நீ ஓவர் கம்மர், நீ மேற்கொள்ளுவாய். இந்த வசனத்தின்படி நடந்தா உனக்கு விரோதமா எந்த வல்லமை வந்தாலும் சரி, உனக்கு விரோதமா எந்த பில்லி சூனியம் வந்தாலும் சரி, எல்லா மாந்திரிக கட்டைகளையும் கர்த்தர் உடைப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த காரியம் உனக்கு விரோதமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சத்துருக்கள் உனக்கு விரோதமா எழுப்பினாலும் சரி, எவ்வளவு குடும்பத்துல உள்ளவங்க உன்னை வெறுத்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி எவ்வளவு சொன்னாலும் சரி, அவங்க நடுவிலே கர்த்தர் உனக்கு கேடகமா இருப்பார், உன் ரட்சிப்பாய் இருப்பார், உன் தலையை நிமிர பண்ணுகிறவராய் உயர்த்துகிறவராய் இருப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை முக்கியம், வார்த்தை முக்கியம். இந்த வார்த்தை சொல்லுது, சபை கூடி வருதெல்லாம் விட்டு விடாது. ரொம்ப சிம்பிள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு போன்னு சொல்லு. நம்ம என்ன சொல்றோம்? எங்க மாமா மச்சான் வந்து என்ன பண்ணிட்டான், கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டான். எங்க போற? இந்த பத்திரிக்கை அதோட மேலானதுங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக எழுதி கொடுத்த பத்திரிக்கை, நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக எழுதி கொடுத்த பத்திரிக்கை. அல்லேலூயா. ஆமே. இதை நீ கை கொண்டா எல்லா விதத்திலையும் எல்ஷடாய் உன் கூட இருப்பார். நிச்சயமா நீ பெருக போன. அதனாலதான் அவரு ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ என் முன்பாக நடந்து கொண்டு இந்த வார்த்தைக்கு உண்மையாயிரு, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற சபைக்கு உண்மையாயிரு, உன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, இவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்கிட்ட இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்றோம். நீ அதெல்லாம் பார்க்காத. மனுஷன் என்ன சொல்றான்னு பார்க்காத.
உன்னை அழைத்த தேவன் இந்த வார்த்தையின் மூலமா நீ யாருன்னு சொல்றாரோ அதை பாரு. உன் சூழ்நிலைமை பார்க்காது. உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன் என்ன சொல்றாரு? நீ அவருடைய பிள்ளையா இருக்கும்படி உனக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரத்தை கொடுத்தாரு. அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தின்படி நீ வாழு. அடிமையாக வாழுங்க. இந்த வார்த்தையின்படி வாழுங்க. இந்த வார்த்தை சொல்ற மாதிரி வாழுங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எது இருக்கோ இல்லையோ இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுங்க. எல் ஷடாய் தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்.